தேவனை அறிந்த ஒரு குடும்பம், தேவனை அறிந்த ஒரு நபர் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை தன் வாழ்க்கையிலேயோ தன் குடும்பத்திலேயோ அனுமதிக்கும் பொழுது அவர்கள் மேல் அந்த குடும்பத்துக்குள் தேவனுடைய கோபம் கட்டாயம் இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? என்ன பாஸ்டர், அறியாதவங்களுக்குள்ள இருக்கும், அறிஞ்சவனுக்குள்ளயா? அறியாதவனுக்கு ஒரு அடினா அறிஞ்சவனுக்கு பல அடி உண்டு. அறியாதவன் ஒரு பாவம் செய்யும் பொழுது இயேசுவை அறிகிற வரைக்கும் தான் அந்த அடி இருக்கும். இயேசுவை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவனே டோட்டலா வாசப்படுவாரு. ஆனா சத்தியத்தை அறிந்த பின்பு ஒரு மனிதன் துணிகரமாய் பாவம் செய்வானானால், தன்னையும் தன் வீட்டையும் கரைப்படுத்துவானானால் கர்த்தருடைய கோபம் கட்டாயம் அவர்கள் மேலும் அந்த குடும்பத்துக்குள்ளேயும் இருக்கும். ஆனா அதுல இருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குவார். எப்படி அப்படின்னா, சும்மா விசுவாசித்தால் போதாது. ஆண்டவரே நான் நம்புறப்பா, சிலுவையில் எனக்காய் மரிச்சு நம்புறேன், என்னை ஆசீர்வதிங்க. சத்தியத்தை அறிந்தவன் குடும்பத்தில் இருக்கிற பாவம் நிவர்த்தியாக வெறும் விசுவாசம் போதாது. அவன் குணமாகணும் என்ன செய்யணும்னா, இப்ப வாசிங்க 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடு. இந்த வார்த்தை கவனிங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட, என்னவா? என் நாமம் தரிக்கப்பட்ட, என் நாமம் தரிக்கப்பட்ட, அதாவது நமக்கு யார் நாமம் தரிக்கப்பட்டிருக்குது, அது என்ன அர்த்தம்? இப்ப பாத்தீங்கன்னா எல்லா பிள்ளைகளுக்கும் அவங்க தகப்பன் பேர் பின்னாடி இருக்கும். இப்ப நீங்க ஆதார் பாத்தீங்கன்னா, மேரேஜ் ஆகாத பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ, பேருக்கு பின்னாடி யார் பேர் இருக்குது? அப்பா பேரு இருக்குது. அதே இப்போ லேடிஸா இருந்தா கல்யாணம் ஆயிட்டா அவங்க பேரு பின்னாடி யார் பேர் வருது? சோ யாரோ ஒருத்தருடைய பேர் பின்னாடி ஒண்ணு அப்பா பேர் இல்லைன்னா கணவன். இதுக்கு என்ன அர்த்தம்? ஏதோ போடுறாங்க பாஸ்டர், அதுக்கு அர்த்தம் அப்படி இல்லை. என்ன தெரியுங்களா? என்னுடைய எல்லாவற்றுக்கும் உத்தரவாதி என் பேரு கூட இருக்கிறவர். அல்லேலூயா. எனக்கு ஏதோ ஒண்ணுனா எனக்கு யார்தான் உத்தரவாதி? எங்க அப்பா அல்ல என் கணவன். இப்போ உங்க பேருக்கு பின்னாடி அப்பா பேரு அல்ல திருமணமான கணவன் பேரு, இதுக்கு அர்த்தம் என்னன்னா, எனக்கு எல்லாவற்றுக்கும் உத்தரவாதி இவர் தான். என் மேல் அதிகாரம் பண்ணவும் என்னை ஆளுகை செய்யவும் முழு உரிமை உள்ளவர் இந்த நபர். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? அவர்கள் நாம நமக்கு என்ன செய்யப்படுது? கூட போடப்படுது. ஏன்? நமக்கு ஒரு பேர் இருக்குது. நம்ம பேருக்கு பின்னாடி எதுக்கு அப்பா பேரு, எதுக்கு புருஷன் பேரு? இவருடைய கண்ட்ரோல்குள்ள நான் இருக்கிறேன். இவருக்கு என் மேல எல்லா அதிகாரம் உண்டு. எங்க அப்பாவுக்கு என் மேல எல்லா அதிகாரம் உண்டு. திருமணம் ஆயிடுச்சா, என் புருஷனுக்கு என் மேல அதிகாரம் இருக்கு. என் புருஷனை ஆளுகை செய்வதற்கு உரிமை இருக்கு. அதுக்கு அடையாளம் தான் நாமம் தரிக்கப்படுதல். இங்க ஆண்டவர் சொல்றாரு, நம்ம எல்லாருக்குமே யார் நாமம் தரிக்கப்படுதா? இயேசுவின் நாமம் தரிக்க. அதுக்கு என்ன அர்த்தம்? என் மேல அதிகாரம் பண்ண, என்னை ஆளுகை செய்ய, எனக்கு எல்லாவற்றுக்கும் உரிமை என் கர்த்தருக்கு உண்டு. ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா, நான் எனக்கு சொந்தம் அல்ல. இப்போ ஒரு மேரேஜ் ஆகுதுன்னா ஏன் கணவன் பேர் போடுறாங்க? அந்த மேரேஜ் என்ன சொல்லுவோம்? மேரேஜ் பாண்டிங். அது கிறிஸ்தவ உடன்படிக்கை, கிறிஸ்தவாய், அதாவது திருமண உடன்படிக்கை, திருமண ஐக்கியம். இது என்ன அர்த்தம்னா, கணவனுக்கு மனைவி தன் என்ன செய்யறான்? விட்டு கொடுக்கிறான், ஒப்பு கொடுக்கிறான். அது போல கர்த்தர் நாம நமக்கு தரிக்கப்பட்டது அப்படின்னா கர்த்தருக்கு நம்மை விட்டு கொடுக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் கர்த்தர் சொல்றாரு. என்னன்னா, உனக்கு யார் நாமம் தரிக்கப்பட்டிருக்குது? அப்போ இனி உனக்கு சொந்தம் இல்லை. யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம். ஏன் நாம உனக்கு வைக்கப்பட்டிருக்குது. நீ ஏன் ஆளுகைக்குள் இருப்ப அப்படின்னா உனக்கு நான் சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. இங்க தமிழ்ல சேமம் அப்படின்னு இருக்குது. ஆனா ஆங்கில மொழிபெயர்ப்புல நான் ஒரு தேசத்தை குணமாக்குவேன் அப்படின்னு இருக்கும். ஹீல்டு த லேண்ட் அப்படின்னு ஆங்கில மொழிபெயர்ப்புல உண்டு. அதுதான் தமிழ்ல சேமம். ஆனா அது உண்மையான மூல பாஷையில நான் குணமாக்குவேன். ஏன் அப்படின்னா, இந்த வார்த்தை கர்த்தர் ஏன் இதை சொல்றாருன்னா, சாலமோன் ஒரு ஜெபம் பண்ணுவார். ஆலயம் கட்டியாச்சு, கட்டி முடிச்சோன்னு ஒரு பெரிய அழகான ஒரு ஜெபம் பண்ணுவார் முந்தின அதிகாரத்துல. அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவரே, ஒருவேளை
உம்முடைய ஜனம் ஏதாகிலும் பாவம் செய்துட்டா, உங்க பிரமாணத்தின்படி நீங்க சொல்லியிருக்கிறீங்க, என் வார்த்தை மீறி நடந்தா நான் தேசத்துல மழையை நிறுத்துவேன், பூமியில செழிப்பை நிறுத்துவேன், நான் கொள்ளை நோயை அனுப்புவேன், உங்களை சிறையாக அடுத்த தேசத்துக்கு அனுப்பிடுவேன், இப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறீங்க. ஒருவேளை என் ஜனம் பாவம் செய்யும் பொழுது, இப்படி உங்க கோபம் என் ஜனத்தின் மேல வரும் பொழுது, என் தேசத்தின் மேல வரும் பொழுது, ஒருவேளை என் ஜனம் உம்மை நோக்கி கூப்பிட்டு ஜெபம் பண்ணா, அந்த ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே, அவளை மன்னிங்க அப்படின்னு சாலமன் ஜெபிப்பார். அதுக்கு பதில் தான் கர்த்தர் சொல்லுவாரு. இது முந்தின வசனத்தை வாசித்தீங்கன்னா, நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது, இப்படிலாம் நான் அவளை தண்டிக்கும் போது, என் நாமம் தெரிக்கப்பட்ட என் ஜனம் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் பொழுது நான் அவர்களை மன்னித்து அவங்களுக்கு தேசத்துக்கு என்ன செய்வேன் சொல்றாரு. அவங்க பாவத்தினால என் கோபம் அவங்க மேல வரும்போது நான் திரும்ப மனம் இறங்குவேன். எப்ப தெரியுமா? இதையெல்லாம் அவன் செஞ்சா. அப்ப வெறும் விசுவாசத்தை பத்தாதான். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏதோ சில காரியத்துல துணிகரமா நடந்ததுனால உன் மேல உன் குடும்பத்து மேல கோபம் உண்டு, நான் அது மனம் இறங்கி உன்னை மன்னிக்க ஆயத்தம். ஆனா வெறும் விசுவாசம் போதாது, உன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி உன் வழிகளை விட்டு திரும்பினா நான் உனக்கு சேமத்தை. இன்னைக்கும் நம்ம ஆராதனையில கர்த்தரோடு பேச விரும்பும் ஒரே ஒரு வார்த்தை, ஒருவேளை இன்னைக்கு உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ உங்க குடும்பத்திலேயோ ஏதோ சில காரியம் ஒரு சமாதானம் இல்லை, அல்லது உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஏதோ சில அருவருப்பு, தேவனுக்கு பிரியமில்லாம மனம் திரும்பாம இன்னும் சில காரியங்கள் இருக்குமானால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை தன்னோடு ஒப்புரவாக்க திரும்பவும் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா.